ஒரு முறை ஒரு ஓவியம் வரைகிற ஒருவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அவர் செல்லுகிற பொழுது சோதனை சாவடியிலே அவரை காவல்காரர்கள் நிப்பாட்டினாங்க. நிறுத்தி அவங்ககிட்ட கேட்டாங்க, நீர் யார், நீர் எங்கு செல்கிறீர்? உடனே அவர் சொன்னாரு, நான் இங்கிருந்து வருகிறேன், நான் இங்கு பயணம் செய்கிறேன், நான் ஒரு ஓவியர் என்று கூறினார். நீர் ஒரு ஓவியரா? நீர் ஓவியர் என்பதற்கு என்ன அடையாளம்? அவர் ஒரு டிராயிங் ஷீட் எடுத்தார். வண்ணங்களை தீட்டக்கூடிய அந்த சில வண்ணங்களை எடுத்தார். பல வடிவங்களிலே அவர் நிறைய பிரஷ் வச்சிருந்தார். இதெல்லாம் எடுத்து அவர்களிடத்திலே காண்பித்தார். இவைகள் எல்லாம் என்னுடைய கரத்திலே இருக்கிறது, அதனால நான் ஒரு ஓவியர் என்று கூறின பொழுது அவரை சோதனை செய்த காவல்காரங்க அதை என்ன செய்யல, நம்பல. அதே போல ஒரு செஃப், சமையல் கலைஞர், அவர்களுக்கு சில உடைகள் இருக்கு. அந்த உடைகளை போட்டிருக்கிறார், கையில கரண்டி வச்சிருக்கிறார், சில பாத்திரங்களை அவர் வைத்திருக்கிறார், தலையில ஒரு தொப்பி வச்சிருக்கிறார். சமையல் கலைஞர்கள்ட்ட இதெல்லாம் இருக்குமான்னு கேட்டா இருக்கும். ஆனால் அவருடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துவது இது மாத்திரம் கிடையாது. இவைகளை தாண்டி அந்த அடையாளத்தை உறுதிப்படுத்த செய்ய வேண்டிய சில செயல்கள் என்ன செய்கிறது இருக்கு. அதாவது செய்யும் போது என்ன செய்ய முடியும், அவர் ஒரு செஃப் அப்படிங்கறது என்ன செய்ய முடியும், உறுதியாகும். அதே போல இந்த உலகத்திலே நான் ஒரு கிறிஸ்தவன் அல்லது நான் ஒரு ஆவிக்குரியவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படின்னு என்று ஒரு மனிதன் சொல்வான் என்றால் அதற்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு கேட்கும் போது பெரும்பான்மையான மனிதர்கள் கூறுகிற விஷயம், ஜெபிக்கிறேன், பாடுகிறேன், வேதம் வாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், சபை கூடுதலில் கலந்து கொள்ளுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், மிஷினரிகளை தாங்குகிறேன், மிஷினரியாக என்ன செய்கிறேன், நான் செல்கிறேன், இன்னும் பல பக்தி செயல்களை சொல்லிட்டு இதனால என்ன செய்திருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அவர்கள் கூறுகிறார். நல்லது. ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆவிக்குரியவன் அல்லது ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இந்த அடையாளங்கள்லாம் என்ன செய்யும், நிச்சயமா இருக்கும். அப்ப இந்த பக்தியாக இருக்கிறவர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டான்னா இல்ல. அப்ப எப்படி தான் ஓவியர் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு சில வெளி அடையாளங்களை தாண்டி அவர் எப்படி ஒரு ஓவியத்தை வரைகிறாரோ அதே போல ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லுவான்னா, ஜெபம், இந்த வேத வாசிப்பு, இந்த காணிக்கை கொடுக்கிறது, இந்த பக்தி செயல்களை தாண்டி அநேக அடையாளங்கள் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில இவைகளும் இருக்கும். ஆனால் இவைகளை தாண்டி வேறு அநேக அடையாளங்களும் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அதுதான் என்ன செய்ய போறோம், நம்ம இன்னைக்கு வரிசையாக பார்க்க போறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா அதற்கான முதலாவது அடையாளம், இந்த ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு பக்தியான சில செயல்களை தாண்டி அவனுக்கு இருக்கக்கூடிய முதல் அடையாளம் என்ன தெரியுமா, நல்ல ஆவிக்குரிய உணர்வுகள் இருக்கும். இரண்டாவது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா அப்படின்னா அதுக்கான இரண்டாவது அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா சக உறவுகளோடு இணக்கம் இருக்கும். மூன்றாவது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவான்னா பக்தி செயல்களை தாண்டி மூன்றாவது இறை உறவின் விளைவாக நற்சுவாபங்கள் உருவாகும். நாலாவது, கிறிஸ்துவை லெக்காக வைத்த வளர்ச்சி இருக்கும். முடிவாக இறுதியாக நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா அதற்கான ஐந்தாவது அடையாளம், பாடுகளின் மத்தியிலும் நம்பிக்கை இருக்கும்.